சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5யோட டைட்டில் வினரா அபிஷேகா தான் வரப்போறாங்க அப்படிங்கிற தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜூன் 7ஆம் தேதி நாளைக்கு சென்னை நேரு ஸ்டேடியம்ல பிரம்மாண்டமா கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், வர்ஜா, தன்வி, அபிஷேகா, கடைசியா சுமன்ராஜ் இந்த 6 நபர்களும் ஃபினாலேல மோத போறாங்க. இதுல யாரு டைட்டில வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு தான். ஆரம்பத்துல இருந்து இந்த சீசன்ல மக்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமான மக்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்டா இருக்கக்கூடியவங்க தான் அபிஷேகா. அபிஷேகா கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டிலோட வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட அபிஷேகா டிக்கெட் டு ஃபினாலேல பயங்கரமா சொதப்பிட்டாங்க. அதுல 2வது வாரம் 3வது வாரம் டிக்கெட் ஃபினாலே நடக்கும்போது அவங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸே வாங்காம ஸ்டேஜுக்கே வராம மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தாங்க. ஆனா கடைசி வாரம் பீப்புள்ஸ் சாய்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில அபிஷேகாவுக்கு அவங்க ரொம்ப கை தேர்ந்திருக்கக்கூடிய அந்த கிராமிய பாடலை கொடுக்கும்போது அடிச்சு தூள் கிளப்பி அது மூலயமா அபிஷேகா ஃபினாலேவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது மூலயமா இப்போ என்ன தெரியுதுன்னா, சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல அபிஷேகாவை ஃபினாலேக்குள்ள வாலண்டியரா அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மற்ற வாரங்கள் அதுக்கு முன்னாடி வாரம் தன்வி எல்லாம் காம்படிட்டிவ் அட்டன் பண்ணும்போது போட்டி ரொம்ப டஃபா இருந்துச்சு. அதுலயும் வெர்சடைல் ரவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில 2 பாட்டை பாடணும், அதை வச்சு பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் தன்வி எல்லாம் 4th ஃபைனல்ஸா சூஸ் பண்ணாங்க. ஆனா அபிஷேகா ரவுண்ட் ரொம்ப எளிமையா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க பாடிக்கலாம், நீங்க எதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த பாட்டை பாடலாம் அப்படின்னா முதல் வாரமே நிறைய பேர் சுமன்ராஜ்லாம் உள்ள போயிருப்பாரு. ஆனா அபிஷேகாவை 5வது ஃபைனல்ஸ் தான் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட தான் அந்த 5வது ஃபைனல்ஸ் வாரம் நடத்தப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இது மூலமா இப்ப என்ன தெரியுதுன்னா, அபிஷேகாவை ஃபினாலேக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க ஃபினாலேக்கு வந்துட்டாங்க. ஸோ இது மூலமா அபிஷேகாவுக்கு டைட்டில் வினர் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தகவலாக கிடைச்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எக்கச்சக்கமான வாரங்கள் விஷ்ணுவர்தனோ, அக்ஷித் நிருப்பமோ இவங்களாம் பெருசாக கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினதில்ல. அவங்க முதல் வாரமே டிக்கெட் ஃபினாலே பெஸ்ட்டாக பாடினதால அவங்களுக்கு அந்த ஃபினாலே வாய்ப்பு கிடைச்சிது. அதே ஒரு பொட்டன்ஷியலோட அவங்க ஃபினாலேல பாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம். அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டான் கண்டிப்பா அபிஷேகா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5யோட டைட்டிலா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஜட்ஜஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அபிஷேகாவை டாப் 3ல ஒரு அளவுக்கு உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாம். அப்படி ஒருவேளை இந்த சீசனோட டைட்டில் அபிஷேகா வின் பண்ணா அவங்க அதுக்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்டா இல்ல இவங்க தான் வின் பண்ணோம் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.